ஹாய் ஆல் கார்டனிங் உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். நம்மளில் பல பேருடைய ஆசை, ஒரு சிட்டி லைஃப்பில் இருக்கவங்களுக்கு பல பேருக்கு ஆசை, இந்த என்விரான்மெண்ட்டெல்லாம் விட்டுட்டு போயிட்டு நிம்மதியாக கிராமத்தில் ஒரு நாள் வாழ்க்கை, இல்லைனா க்ரீனரிஸோட ஒரு நாள் வாழ்க்கை, இப்படின்னு எத்தனை பேர் யோசிச்சுருக்கீங்க சொல்லுங்கள். சத்தமே இல்லாமல் அமைதியாக ஒரு நாள், அந்த மாதிரி எனக்கு நிறையா நாள் தோணும். எந்த 365 நாளும் அப்படி இருந்தாலும் சூப்பர் அப்படின்னு தான் எனக்கு தோணுங்க. ஏன்னா அந்த மாதிரி இருந்துட்டு வந்த ஒரு பொண்ணு தான் நான் வந்து ஒரு பேசிக்காகவே ஒரு நல்ல டீப் வில்லேஜில் வந்து பிறந்து வளர்ந்து அங்கேயே ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் பார்த்து சூப்பராக படிச்சுட்டு வந்த பொண்ணு தான். சென்னையில் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீனரிஸ்லாம் பார்க்குறது ரொம்ப அபூர்வமாயிடுச்சு. ஒரு செடி மரம் ஒரு இது வைக்கணும்னா கூட இடமே இல்லாமல் இருந்துச்சு. மாடியை யூஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சு வீட்டுக்கு தேவையானது, சாமிக்கு தேவையான பூக்கள்லாம் வந்து மாடியில் வச்சுருக்கேன். அவ்வளோதான். அந்த 1-2 செடியவே காலையில் எந்திரிச்சு பார்க்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷம் கொடுக்குதுன்னு தெரியுமா? அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த ஒரு பூக்கள்லாம் பூக்கும் பொழுது நம்ம கையால் அதை பறிச்சுட்டு போயிட்டு சாமிக்கு வைக்கும் பொழுது மனசில் ஒரு தனி ஹாப்பினஸ்ஸே உருவாகுதுங்க. இது எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நம்மளோட சொந்த ஊர், நம்ம வளர்ந்த அட்மாஸ்பியர்லாம் விட்டுட்டு ஒரு இடத்துல வந்து வேலைக்காகன்னு செட்டில் ஆகிட்டதுக்கப்புறம் இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்பவே அபூர்வமாக தான் இருக்குது. நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறத விட நம்மளுக்கு என்ன ஹாப்பியோ அதை நம்மளை சுற்றி நம்மளே உருவாக்கிக்கிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிறது தான் நான் என்னோடய லைஃப்பில் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. எப்போவுமே நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம், அடுத்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.